டக்ளஸ் உட்பட தமிழ் தலைமைகளின் கைது, ஜேவிபி அரசின் திட்டமிட்ட செயல்பாடு, கொந்தளிக்கும் தமிழ் தேசிய கட்சி. இபிடிபி செய்த கொலைகள் அம்பலப்படுத்தப்படும், கடுமையாக எச்சரித்த ரஜீவன் எம்பி. தலைமறைவாகியுள்ள ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்ய களத்தில் 5 போலீஸ் குழுக்கள். அம்பலமாக இருக்கும் அரசியல்வாதிகளின் ஊழல், அதிரடியாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு. முதியோர் கொடுப்பனவு எடுக்கும் பயனாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் டக்ளஸ். யாழ்ப்பாணம் உட்பட பல பகுதிகளில் கொட்டப்போகும் மழை. நியூஸ் ஒன் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு முட்கூட்டிய இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செய்த கடத்தல்கள், கப்பம், ஊழல், கொலைகள் தொடர்பிலும் அம்பலத்துக்கு வருமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எச்சரித்துள்ளார். அத்துடன் அதை நீதித்துறை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரஜாசக்தி வறுமை ஒழிப்புக்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள சமூக அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு நேற்று வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலர் திரு லிங்கநாதன் தலைமையில் இடம்பெற்ற போது இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சமூக அபிவிருத்தி குழு தலைவர்களுக்கான நியமன கடிதங்களை உத்தியோகபூர்வமாக வழங்கி வைத்ததோடு இவர் இதனை தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கைத்துப்பாக்கி விவகாரமாக இருந்தாலும் டக்ளஸின் கைது இலங்கையின் ஒட்டுமொத்த அரசியல் புலத்தையும் ஆட்டம் காண செய்துள்ளது. அதாவது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு ஆயுதங்களை சட்ட ரீதியாகவே அன்றைய அரசுகள் வழங்கியுள்ளது. தமிழர் உரிமை போராட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அரசியல் தலைவர்களையும் தமிழ் மக்களின் அரசியல் பரப்பில் இருக்கும் மூத்த அரசியல் தலைவர்களையும் திட்டமிட்ட வகையில் முடக்கும் வகையில் இன்றைய என்பிபி என்ற போர்வைக்கு தன்னை மூடிக்கொண்டிருக்கும் அனுர தலைமையிலான ஜேவிபி அரசு முன்னெடுத்து வருவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தமிழ் தேசிய கட்சியின் உறுப்பினர் நிசாந்தன் தெரிவித்துள்ளார். அவரின் இந்த கைதானது இலங்கையின் இராணுவத்தை இன்றைய அரசு போலீசாரை கொண்டு காட்டிக் கொடுப்பதான ஒன்றாகவே இருக்கின்றது என்றும், இதே நேரம் இவரது கைதை விசாரிக்க வேண்டுமானால் இலங்கை இராணுவம், அன்றைய பாதுகாப்பு அமைச்சர்கள், முன்னாள் ஜனாதிபதிகள் என பலரை நீதிமன்றின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவின் கைது தமிழ் மக்களுக்கான வாக்கு மூலமாக இன்று மாறும் நிலைக்கு சென்றுள்ளது. பிள்ளையான் டக்ளஸ் தேவானந்தா யாராக இருந்தாலும் தமிழ் மக்களின் மூத்த வரலாற்றை கொண்ட தலைவர்களை கைது செய்யும் போது வெடிகொளுத்தி கொண்டாடுவது எமது இனத்தை கொச்சைப்படுத்தும் ஒன்றாகவே இருக்கும். இன்று டக்ளஸ் தேவானந்தா, நாளை சில சமயம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சந்திரகுமார் மட்டுமல்ல கட்சிகளின் தலைவர்களையும் முடக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். எனவே அரசின் இந்த திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலை வலுப்படுத்தும் இலங்கையில் வெளிநாட்டிலும் உள்ள நபர்கள், வெடிகொளுத்துவோர் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்ய 5 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை அவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் எதனோல் நிறுவனத்தின் பணிகளுக்காக பயன்படுத்தியதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது. சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஜொஹான் பெர்னாண்டோ குருநாகலில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவருக்கு எதிராக பணச்செலவை தடுப்பு சட்டம், பொது சொத்து சட்டம், அரசாங்க சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தல் மற்றும் குற்றவியல் மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவையும் கைது செய்ய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர் தற்போது இருக்கும் இடத்தை போலீசாரால் கண்டறிய முடியவில்லை என்றும், அவரை தேடி கைது செய்வதற்காக 5 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிப்பதற்கு அரசாங்கம் ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்துள்ளது. இது உள்ளூர் நிர்வாகத்தில் பொறுப்பு கூறலை மேம்படுத்துவதற்கான வலுவான நடவடிக்கையாக இருக்கும் என்பதோடு ஆணைக்குழுவின் தலைவராக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி பியசேன ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். கணக்காளர் ERMSH ஏகநாயக்க மற்றும் முன்னாள் சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் DS விக்ரமசிங்க ஆகியோர் உறுப்பினர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் செயலாளர் கையொப்பம் வர்த்தமானிய அறிவிப்பின் மூலம் இந்த நியமனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆணைக்குழு விசாரணையை நடத்தி அதன் கண்டுபிடிப்புகள் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
முதியோர் கொடுப்பனவு தொடர்பில் தபால் திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. டிசம்பர் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவை இதுவரை தபால் நிலையங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்று நண்பகலுக்கு முன்னர் அவற்றை பெற்றுக்கொள்ளுமாறு தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இன்று பெற்றுக்கொள்ள தவறுபவர்கள் மீண்டும் 2026 ஆண்டு 1 மாதம் 5ஆம் தேதியன்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டக்ளஸ் தேவானந்தா சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்டபூர்வமாக வழங்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினர் ஒருவரிடம் கைமாறி கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சட்டத்தரணி சுகாஸ் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புபட்ட சாதாரண குற்றவாளி இல்லை. அரச இயந்திரத்தோடு சேர்ந்து ஓட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய இலங்கையின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இவர் உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த குற்றவாளி என்றும் தெரிவித்துள்ளார். அவருக்கு எதிராக சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியாணை இன்னமும் நிலுவையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவரின் கைது வெறும் கண்துடைப்பாக மாத்திரமன்றி அவர் ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சிக்கு அமைவான கைதாக இருக்கும் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ அவர் வெளியே வருவாரேயானால் பிள்ளையான் வியாழேந்திரன் வரிசையில் கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அந்த கட்சிகளின் அடியாட்களை தம்பசப்படுத்தும் ஜேவிபி என்பிபி ஆட்சியாளர்களின் அரசியல் நிகழ்ச்சி நிரலின் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும் என்றும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியுடைய அதிநவீன தொலைபேசிகள், நகைகள் மற்றும் மடிக்கணனைகள் தொகையை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற காத்திருந்த பயணியொருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கொழும்பு வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 35 வயதுடையவர் என்றும் இவர் துபாயில் இருந்து நேற்று காலை இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் ஜூவல் 226 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த நேரம் அவரது பயணப்பைகளை சோதனையிட்ட போது அதிலிருந்து ஆப்பிள் தொலைபேசிகள், மடிக்கணினிகள், மேக் வைஃபை சாதனங்கள், வெள்ளை காகிதத்தில் சுற்றப்பட்ட தங்க ஆபரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கொகவல சரணங்கர போதிவத்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு பெண் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 ஆண்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் வீட்டின் அருகே இருந்த 17 வயது சிறுமி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கொகவல போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிதாரி பாதிக்கப்பட்ட சிறுமியின் வீட்டுக்கு அருகில் இருந்த வீட்டையே இலக்கு வைத்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் இதன்போது அருகிலுள்ள வீட்டில் இருந்த சிறுமி துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பு ஜாக்கெட் அணிந்து முகத்தை மூடியபடி மோட்டார் சைக்கிளில் வந்த ஆண்கள் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சிறுமி கொழும்பு தெற்கு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதி போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் 2 குழுக்களுக்கிடையேயான தகராறு காரணமாகவே இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் 1 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.